இன்று நாம் பிறந்த தேதி 4 எடுத்துக்கொள்வோம். அதாவது 4, 22, 31, 13 இந்த மாதிரி எண்கள் 4 என்று எடுத்துக்கொள்ளலாம். தேதி, மாதம், வருடம் கூட்டி வருகின்ற தொகையும் 4 என்று வந்தால் இந்த இதுக்கு பொருந்தும். அதாவது 4ஆம் எண் எடுத்துக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் வேறு இந்த நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த நட்சத்திரம்? திருவாதிரை, சுவாதி, சதயம். அதாவது 4ஆம் நம்பர் அல்லது இந்த 3 நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இருக்கின்றது. அதாவது தோலில் கருப்பு ஏற்படுவது, தடிப்பு ஏற்படுவது, ஒரு மாதிரி நிறம் மாற்றம், ஒரு வறட்சியாக காணப்படுவது, ஒரு பொலிவில்லாமல் இருப்பது, இப்படி என்று தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இவர்களை தாக்குகின்றது. அதற்கு காரணம் என்னவென்று சொல்வதென்றால், இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் இல்லாட்டி நான் சொல்கின்ற இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவர் ஏதாவது ஒன்று சிந்தித்து கொண்டே இருப்பார்கள், இல்லாட்டி அதிகமாக பேசுவார்கள். அது இந்த இரத்தம் சூடாகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அதிகமாக சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது. அதனால்தான் இந்த நம்பரிலோ இல்லாட்டி இந்த நட்சத்திரத்திலோ பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் வருகின்றன. இதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய காரியம் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டம். ஆக தியானம் இந்த மாதிரி சில பயிற்சிகள் எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்து அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது ரொம்ப முக்கியம். அடுத்தது எண்ணெய் சம்பந்தப்பட்ட பலகாரங்கள், அதாவது காரம், வடை, பொதுவாக வடை, இந்த எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நிறுத்துவது மிக நல்லது. அடுத்து தினமும் முடிந்தால், இது மிகவும் குறைந்த விலை உள்ளது தான், கொய்யாப்பழம் 1-2 தினமும் இரவு சாப்பிடுவது உடம்பிற்கு மிகவும் நல்லது. கொய்யாப்பழம் பர்டிகுலராக. அதேபோல் முடிந்தால் நெல்லிக்காய் சாப்பிடலாம். இப்படி உடம்பை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நம்பரில் பிறந்தவர்கள் கொஞ்சம் உடம்பை கவனிப்பது, அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அடிப்படையான ஒரு விஷயம், சோப்பு உபயோகிப்பதை நிறுத்திவிடலாம். சோப்பு பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதில் கடலை மாவோ பாசிப்பயிறு மாவோ போட்டு உபயோகப்படுத்தலாம். அது இந்த ஸ்கின்னுக்கு ரொம்பவும் நல்லது. ஆகவே நண்பர்களே, இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் இல்லாட்டி திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தான் இது சரியாக இருக்கின்றதா என்று நம்ம ஆராய்ச்சிக்கு உதவும். நன்றி, வணக்கம்.